கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? கல்வாரி நாயகனே, உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா. உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா. எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா? எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? பரிசுத்தம் நிறைந்தவனாய் என்னை பாரில் படைத்தீரே. பரிசுத்தம் நிறைந்தவனாய் என்னை பாரில் படைத்தீரே. அசுத்தம் நிறைந்தவனாய் நான் அழிந்து போனேனே. அசுத்தம் நிறைந்தவளா நான் அழிந்து போனேனே. எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா? எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? உம்மிடம் வந்துவிட என்னில் ஒன்றுமே இல்லையா? உம்மிடம் வந்துவிட என்னில் ஒன்றுமே இல்லையா? நின் மனவாசலிலே நான் கதறிடும் பாவியையா. நின் மனவாசலிலே நான் கதறிடும் பாவியையா. எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா? எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? கல்வாரி நாயகனே, உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா. உந்தன் கருணை எனக்கு வேண்டுமையா. எந்தன் சத்தம் உந்தன் காதில் விழவில்லையா? எந்தன் கண்ணீர் துளிகள் உந்தன் கண்ணில் தெரியலையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில கூட
உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பேசும்படியாய் ஆண்டவர் கொடுத்ததான மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக என்னுடைய முதற்கண் நன்றியை என் தேவனுக்கே நான் செலுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன்கிழமை, லெந்து கால ஆரம்ப நாள். இன்றைக்கு 40 நாட்கள் கர்த்தருடைய பாதத்திலே காத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து பல ஆசீர்வாதங்களை பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்னும் கர்த்தரை ஒருபடி நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் கடந்து போகிறதான இந்த முதல் நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை நிறுத்தினதற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஆஷ் என்று சொல்லும் பொழுது எல்லாம் எரிந்த பின் மீதி உள்ளது. ஒரு பொருளை எரிக்கிறோம், அதை எரித்த பிறகு அதில் மீதி உள்ளது சாம்பல். அந்த சாம்பல் அதை பேர்ன் பண்ண உடனே, எரிச்ச உடனே மீதம் உள்ளது. அந்த சாம்பல் எவ்வளவு பெரும் தன்மை உள்ளது, அதனுடைய அந்த சாம்பல் எதற்கு அடையாளம் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை உங்கள் மத்தியிலே வைத்து பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். இதில் என்னுடைய முதல் குறிப்பு சைன் ஆஃப் ஹியூமன் பீயிங், அதாவது மனிதனின் அடையாளம். இதற்கு ஆதாரமாய் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அதாவது சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்கப் போகிறார். இது ஆபிரகாமுக்கு மிகவும் வேதனை. அழிந்து போகிறதே, ஆண்டவருடைய சமூகத்தில் பேச துணிகிறார். ஐயோ, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுவேன், ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுவேன், ஆண்டவருடைய சமூகத்தில் பிரார்த்திக்க போகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் இறங்குவார் என்று சொல்லி தன்னையே ஆபிரகாம் தாழ்த்துகிறார். எப்படியாய்? தன்னை தூளும் சாம்பலும் என்று வணங்குகிறார். இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன். எவ்வளவு அழகா இருக்குது. தன்னை அர்ப்பணிக்கிறார். அழியும் ஆத்துமாக்களுக்காக தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். இன்றைக்கு இந்த சாம்பல் புதன் அன்று நீங்களும் நானும் இனி வரும் நாட்களிலே நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு குறிப்புகளையும் வைத்து தெய்வ சமூகத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் மிக மிக முக்கியமானது அழிந்து போகிற ஆத்துமாக்கள், அழிந்து போகிற உலகம். இந்த உலகமே அழிய போகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதான வேளையிலே, ஆண்டவரே என்னையும் கர்த்தாவே அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களுக்காக நானும் என்னை உம்முடைய சமூகத்திலே தூளும் சாம்பலுமாய் என்னையே அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி தெய்வ சமூகத்திலே ஜெபிப்போம். இந்த பிரசங்கம் மிகவும் பெரிய பிரசங்கம், ஆனால் யூடியூப்லே நான் சின்னதாய் தான் கொடுக்கிறேன். அடுத்த குறிப்பு, 2வது சைன் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலின் அடையாளம். மனம் திரும்புதலின் அடையாளம். யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். பாருங்க, இது மனம் திரும்புதலின் அடையாளம். இங்கு பார்க்கும் பொழுது தீங்கு வரும் என்று சொன்ன தேவன் மனம் மாறினார். இன்றைக்கு மனம் மாறாத மக்களை கூட கர்த்தர் மனமாற்றுவார். அது எப்படி? இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் எத்தனையோ பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு மனமாற கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். ஆமென். நம்மை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அதாவது இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது யோனாவை குறித்து கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் யோனாவை பார்த்து சொல்கிறார், நீ நினிவேக்கு போய் நினிவேக்கு எதிராய் பிரசங்கம் பண்ணு, நினிவே நான் அழிக்க போறேன், அந்த நினிவே மனம் திரும்பணும், பிரசங்கம் பண்ணு. இவர் என்ன பண்ணார்? நினிவேக்கு போகாமல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தர்ஷீஸுக்கு ஓடினார். அதனால் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள், கடல் கொந்தளிப்பு, அந்த கடலில் போயிட்டு அந்த கப்பலில் இருந்து அவரை தூக்கி போடுறாங்க. அங்கே தூக்கி போட்ட போன மீனின் வாயில் போகிறாரு. நிறையா இருக்குது. அந்த யோனாவின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள்.
கடைசியில் மீன் கக்கின பிறகு எப்பவுமே அடிமேல் அடிப்பட்டாதான் அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த மனுஷனுக்கு அப்பதான் புத்தி வருது. யாரா இருந்தாலும் அப்படிதான், நல்லா உதப்பட்ட பிறகுதான் கர்த்தரை நினைப்பாங்க எப்பொழுதுமே. அப்போ இவர் என்ன செய்யறார்? தெய்வ சமூகத்துல மண்டியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ரெண்டாவது முறை, முதல் முறை கீழ்ப்படியில, ரெண்டாவது முறை கர்த்தருடைய வார்த்தை செகண்ட் டைம் வரும் பொழுது யோனாவுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் முடியல கீழ்ப்படியில, ஆனா செகண்ட் டைம் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. உடனே யோனா என்ன பண்றார்? கீழ்ப்படுகிறார். போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 நாட்களுக்குள் நினிவே அழிக்கப்பட போகிறது. பிரசங்கம் பண்ண உடனே எல்லோருக்கும் பயம். அரசன் முதல் ஆண்டி வரையிலே மிருகங்கள், மாடுகள், ஆடுகள் எல்லாமே இரட்டை உடித்து சாம்பலில உட்கார்ந்து தெய்வ சமூகத்துல கூக்குரலிட்டு கதறி கெஞ்சி பிரார்த்திக்கிறதான வேளையிலே அழிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நினிவேவை அழிக்காமல் மனம் மாறினார். எனக்கு அருமையானவளே, அழிவுக்கு நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு, அப்படிப்பட்ட அழிவிலே இருக்கிற ஜனங்களை காப்பாற்றும்படி இந்த நல்ல நாட்களிலே மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது குறிப்பு, சைன் ஆஃப் மார்னிங், துக்கத்தின் அடையாளம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். சூசான் அழிக்கப்பட போகிறது என்ற செய்தியை அறிந்த மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து உபவாசத்தோடும் அழுகை புலம்பலோடும் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஆமானின் சதி திட்டம், சூசானை அழிக்கணும், கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. இதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் என்ன செய்றார்? தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து உபவாசத்தோடும் அழுகை புலம்பலோடும் அநேக ரெட்டை உடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டு உடுத்தி சாம்பல்ல கிடக்கிறது ரொம்ப, அதாவது துக்க நாள்ல கூட, மரணம் அந்த மாதிரி வரும்போது கூட ரெட்டை உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து புலம்புவார்கள். அது அந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நடந்த சம்பவங்கள். ஆனா இன்னைக்கு கூட நிறைய சில சபைகளை கூட செய்யறாங்க. இன்றைக்கு உண்மையிலேயே அந்த ரெட்டை உடுத்தி சாம்பல்ல உட்காரணும்னா அது யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் உலக அழிவுக்கு முன்னால் இப்படித்தான் நடக்கும்னு நானும் நினைக்கிறேன். உலகம் அழிஞ்சு போகுது பார்த்தீங்களா, அழிய போறத குறிப்பிட்டு அப்படிப்பட்ட நாட்களுக்குள் நாம் கடந்து வரும்பொழுது நாமும் கூட ரெட்டை உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுது புலம்பி கர்த்தரை நோக்கி பார்த்து கெஞ்சி கதறி பிரார்த்திப்போம். ஏன் அப்பதான் செய்யணுமா? அதை இப்பயே செய்யலாமே. தன் ஜனங்களுக்காக, அந்த அழிந்து போகக்கூடாது சூசான் நகரத்துக்காக, அந்த அழிவை காப்பாற்ற மொர்தெகாய் உபவாசத்தோடு கூட ரெட்டை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து ஜனங்களோடு செபித்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே, ஆண்டவரே நானும் கூட உம்மை நெருங்கி ஜீவித்து கர்த்தாவே, அந்த மொர்தெகாயை போல அழுது புலம்பி உபவாசத்தோடு கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்திலே பிரார்த்திக்கிறேன், ஜனங்களுக்காக பிரார்த்திக்கிறேன், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லுவோம். கடைசி குறிப்பு, தாழ்மையின் அடையாளம், சைன் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையின் அடையாளம். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இந்த தானியேல் 9:3 வசனம் இப்படியாய் சொல்கிறது. அதாவது தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புள்ள நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அவனுடைய மனசுக்கு வேதனை, ஜனங்களுடைய அக்கிரமம், அநியாயம், பாவம் மன்னிக்கப்படணும், கற்பனைகள் நியமங்களை விட்டு அகன்று போனோமே ஆண்டவரே. தன்னை தாழ்த்தி தானியேல் ஜெபித்தான். காரியம் கைகூட தேவன் துணை இருக்க தன்னையே தாழ்த்தி தானியேல் ஜெபித்தான். அந்த தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த கிருபை தாழ்மையின் போதுதான் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில், இந்த நாட்கள் மட்டுமல்ல எப்பொழுதுமே தாழ்மையோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே தானியேலின் ஜெபம் கேட்கப்பட்டதே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடி
உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும். மிகுந்த இரக்கத்தினால் விண்ணப்பங்கள். ஆமென். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நீ பொறுமையோடு கூட உன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய தாழ்மையை பார்த்து பரலோகத்திலிருந்து மகிமையான காரியங்களை செய்ய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில கூட உடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை சாம்பலும் தூளுமாய் ஆபிரகாம் அர்ப்பணித்தது போலவே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த சாம்பல் புதன்கிழமை என்று நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஆண்டவரே, மற்றவர்களுக்கு விரோதமாய் நினைத்த செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து, தானியேல் எப்படி தன்னை தாழ்த்தி ஜெபித்தாரோ அதுபோல எங்களையே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பொற்பாத தண்டையிலே ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டலும் இந்த சாம்பல் புதன்கிழமை அன்று எங்களை ஆசீர்வதித்து இந்த 40 நாட்கள் ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக, உலகத்துக்காக, உலகத்தில் இருக்க பெரிய மனிதர்களுக்காக, உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து, ஒவ்வொரு பாகத்திலுக்கும் ஆண்டவரே பெரியவர்களை நினைத்து, மினிஸ்டர்ஸை நினைத்து, ஆண்டவரே கர்த்தாவே ஊழியக்காரர்கள் அனைவரையும் நினைத்து அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய், ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களை இரட்சிக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை, எங்கள் விண்ணப்பங்களை தயவாய் அங்கீகரித்து கொண்டு எங்களுக்கு பதில் செய்யும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுத்துக் கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.